அன்பின் தகப்பனே, உம்முடைய வல்லமையுள்ள பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசும். உம்முடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும். தடைகளெல்லாம் மாறட்டும். எங்களுடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்துங்கப்பா. எங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்துங்கப்பா. கண்மலை மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென், ஆமென். உட்கார்வோம். இந்த அருமையான நேரத்திலும் நம்மத்திலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அருமையான அருள் திரு சாம்சன் ஐயா அவர்கள் நம்மத்திலே வந்திருக்கிறார்கள். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான ஐயா அவர்களை ஆண்டவருடைய நாமத்தினாலும் திருச்சபையின் சார்பாகவும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவர்களுக்கு தந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2வது ஆராதனைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன். முதல் முறையாக இந்த திருச்சபையிலே கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க, கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற தேவன் எனக்கு தந்திருக்கிற இந்த நல்ல தருணத்திற்காக என் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாய்ப்பையும் இந்த அழைப்பையும் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த திருச்சபையினுடைய ஆயர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனம். போதும். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் கடைசி 2 வரிகள். அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். அப்பொழுது கர்த்தர் நோவாவை பேழைக்கு உள்ளே விட்டு கதவை அடைத்தார். கர்த்தரால் அடைக்கப்பட்ட கதவுகள், ஆண்டவரால் அடைக்கப்பட்ட கதவுகள். அன்றைக்கு நோவாவினுடைய பேழையினுடைய கதவுகளை கர்த்தரே அடைத்து போட்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட சில சமயங்களிலே கதவுகள் அடைக்கப்படுகிறது, வாசல்கள் அடைக்கப்படுகிறது. அப்படி என்றால் அதை தேவனாகிய கர்த்தரே அடைக்கிறதாக நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை இங்கே சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் சில சமயத்தில் நாம் முன்னேறி செல்லக்கூடாதபடிக்கு, சில உயர்வுகளை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு, சில ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ளக்கூடாதபடிக்கு, நமக்கு வரவேண்டிய சில நன்மைகள் நாம் பெறாதபடிக்கு பல சமயங்களில் சில அடைப்புகள் ஏற்படுவது உண்டு. அப்படி அடைக்கப்படுகிற சூழ்நிலைகளை எல்லாம் நாம் கவனிக்கும் பொழுது பல சமயத்தில் நாம் என்ன சொல்லுகிறோம்? இந்த பொல்லாத பிசாசு தான் இதை பண்ணி வச்சிருக்கிறான் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். இந்த சபிக்கப்பட்ட சாத்தான் தான் இதெல்லாத்தையும் அடைச்சி வச்சிருக்கிறான் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனிதர்களோ பிசாசோ அடைக்கலை, கர்த்தரே அடைத்திருக்கிறார். சில சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சில காரியங்களை நம்முடைய நன்மைக்காக அவர் அடைக்கிறதாக நாம் பார்க்கிறோம். பல சமயத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது ஜெபிக்கிறோம், ஆண்டவரே இந்த வாசல்களை திறந்தருளும், இந்த அடைக்கப்பட்ட கதவுகளை திறந்தருளும் அப்படின்னு நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் கடைசியில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அடைச்சிருக்கிறதே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தான் அடைச்சிருக்கிறார். மனுஷன் அடைக்கலை, பிசாசு அடைக்கலை. சில சமயங்களில் மனிதர்களும் அடைக்கிறார்கள், பிசாசும் அடைக்கிறான். ஆனால் நீங்களும் நானும் அந்த பகுத்தறிகிற அறிவிலே வந்து எதை யார் அடைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிகிற அந்த அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நோவாவை பேழைக்கு உள்ளே விட்டு அவரே என்ன பண்ணியிருக்கிறாராம்? கதவை அடைத்தார். இன்னும் ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதே ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 2வது வசனம்.
கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். போதும். இங்கே சாராள் என்கின்ற அந்த அம்மையார் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். சாராள் என்று பெயர் மாற்றப்படுவதற்கு முன்பதாக சாராய் என்று இருக்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். அப்போ சில சமயங்களில் கர்ப்பங்கள் அடைக்கப்படுகிறது. திருமணமாகி பல வருஷங்கள் ஆகிறது. டேடின்னு கூப்பிட ஒரு பிள்ளை இல்லை, மம்மின்னு கூப்பிட ஒரு பிள்ளை இல்லை. ஆண்டவர் அந்த கர்ப்பங்களை அடைத்திருக்கிறார். ஏதோ ஒரு நன்மைக்காக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை அவர் அடைக்கிறதாக நமக்கு இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து பாருங்கள். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம், எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம், 36ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம். பின்பு எரேமியா பாருக்கை நோக்கி, நான் அடைக்கப்பட்டவன், நான் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாது, நான் அடைக்கப்பட்டவன் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறதாக நாம் இங்கே பார்க்கிறோம். நான் அடைக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறேன், முடங்கி கிடக்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறேன், நான் அடைக்கப்பட்டவன். ஆண்டவருடைய ஆலயத்திற்கு கூட போகக்கூடாதபடிக்கு, தேவனை கூட தொழுது கொள்ளக்கூடாதபடிக்கு நான் அடைக்கப்பட்டு இருக்கிறேன் என்று எரேமியா அங்கே சொல்லுகிறதாக நாம் இங்கே பார்க்கிறோம். ஆக இந்த வசனங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு எதை பேசுகிறது? அநேக சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் அடைக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள், சில காரியங்கள் அடைக்கப்படுகிற நிலைமையை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இந்த அடைக்கப்படுகிற அந்த நிலைமைகளை எல்லாம் ஏற்படுத்துகிறவர் யார்? தேவனாகிய கர்த்தரே நம்முடைய வாழ்க்கையில் சில சமயங்களில் அப்படி அவர் அடைத்து போடுகிறதாக நாம் இங்கே பார்க்கிறோம். ஒரு சிலருக்கு உங்களுடைய வருமானங்கள் அடைக்கப்பட்டு இருக்கலாம், சிலருக்கு உங்கள் வியாபாரங்கள் அடைக்கப்பட்டு இருக்கலாம், சிலருக்கு உங்கள் மேல் படிப்பு காரியங்கள் அடைக்கப்பட்டு இருக்கலாம், ஒரு சிலருக்கு உங்களுடைய வெளிநாட்டு பயணங்கள் அடைக்கப்பட்டு இருக்கலாம். எப்படியோ ஏதோ ஒன்று. சிலருக்கு உங்கள் வீடுகளில் நடக்க வேண்டிய மங்களகரமான காரியங்கள், சுப காரியங்கள், திருமண காரியங்கள் நடக்கக்கூடாதபடிக்கு அடைக்கப்பட்டு இருக்கலாம். இப்படி அடைக்கப்படுகிற சூழ்நிலைகளை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது எப்போதுமே நாம் நினைக்கிற ஒன்று, மனிதர்கள் அடைத்திருக்கிறார்கள், பிசாசு அடைத்திருக்கிறான் என்று சொல்லி நாம் எண்ணுகிறோம். இல்லை பிரியமானவர்களே, சில சமயத்தில் கர்த்தரும் கூட நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை அவர் அடைக்கிறவராக இருக்கிறார். அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவரால் அடைக்கப்பட்ட கதவுகள், கர்த்தரால் அடைக்கப்பட்ட கதவுகள் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். அன்றைக்கு நோவாவின் காலத்தில், ஜலப்பிரளயம் உண்டாகிற காலத்தில் ஒரு பெரிய பேழையை உண்டு பண்ண சொல்லி அன்றைக்கு வரப்போகிற அந்த நியாய தீர்ப்புக்கு, ஆக்கினை தீர்ப்புக்கு, மிக பெரிதான ஒரு அழிவுக்கு, தண்டனைக்கு தப்பும்படியாக எல்லாரும் அந்த பேழைக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஆண்டவர் அன்றைக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த சமயத்தில் தான் நோவா என்ன செய்கிறார்? ஒரு பெரிய பேழையை உண்டு பண்ணி நோவா, அவருடைய மனைவி, அவருடைய 3 ஆண் பிள்ளைகள், அவருடைய 3 மருமகள்கள், ஆக மொத்தம் 8 பேர் அந்த பேழைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார்கள். நோவாவினுடைய குடும்பத்தார், வீட்டார் மட்டுமல்ல, அந்த வசனம் சொல்லுகிறது மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன, மிருகங்கள் கூட அந்த பேழைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறது. மிருகங்களுக்கு உங்களைப் போல என்னைப் போல நமக்கு இருக்கிறது போல அவைகளுக்கு ஆவி கிடையாது, அறிவு கிடையாது, சொல்லுகிற பேச்சை கேட்காது. ஆனால் அப்படிப்பட்ட காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், வீட்டில் வளர்க்கப்படுகிற செல்ல பிராணிகள், மாம்ச ஜந்துக்கள், மிருக ஜீவன்கள் எல்லாமே அந்த பேழைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறது. கவனித்து பாருங்கள். அந்த அழிவிலிருந்து தங்களை காக்கும்படியாக நோவாவினுடைய வீட்டார் பிரவேசித்திருக்கிறார்கள். அடுத்து மிருக ஜீவன்கள் பிரவேசித்திருக்கிறது. இந்த வாய்ப்பை அந்த மிருக ஜீவன்களுக்கும் நோவா குடும்பத்தாருக்கும் மட்டுமே கர்த்தர் கொடுக்கவில்லை. அன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த முழு மனுக்குலத்திற்கும் ஆண்டவர் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். ஆனால் நோவாவினுடைய வீட்டாரை தவிர வேற யாருமே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவில்லை. வேற யாருமே அந்த பேழைக்குள்ளே பிரவேசிக்கவில்லை. கவனித்து பாருங்கள் அன்பானவர்களே. அதனாலே மற்றவர்கள் எல்லாரும் அந்த அழிவிலே, அந்த ஜலப்பிரளயத்தில் மாண்டு போனதாக நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் அன்பானவர்களே, அன்றைக்கு பேழை என்பது தான் இன்றைய திருச்சபையாக ஒப்பிடப்படுகிறது.
அன்றைக்கு நோவாவினால் கட்டி எழுப்பப்பட்ட அந்த பேழை இன்றைக்கு நீங்களும் நானும் அங்கம் வகிக்கிற இந்த ஆலயத்திற்கு அடையாளமாக காணப்படுகிறது. இந்த திருச்சபைக்கு அடையாளமாக காணப்படுகிறது. ஆலயத்திற்கு உள்ளே வந்தவர்களுக்கு ஒரு பெரிதான பாதுகாப்பு உண்டு. ஆலயம் உங்களுக்கு எனக்கும் ஒரு நல்ல புகலிடத்தை கொடுக்கிறது. திருச்சபை உங்களுக்கு எனக்கும் ஒரு நல்ல அடைக்கலத்தை கொடுக்கிறது. திருச்சபைக்குள்ளே அங்கம் வகிக்கிற அனைவருக்கும் அந்த திருச்சபையானது அவர்களுக்கு வேண்டிய ஒரு நல்ல பத்திரமான பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே திருச்சபையை ஒரு நாளும் நீங்களும் நானும் இழந்து போகவே கூடாது. தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை ஒரு நாளும் நாம் இழந்து போக கூடாது. கவனித்து பாருங்கள் அன்பானவர்கள், அன்றைக்கு மிருகங்கள் கூட அந்த பேழைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறது. நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆலயத்தில் எல்லா கதவுகளையும் ஜன்னல்களையும் வாசல்களையும் ஒரு 2-3 நாளைக்கு அப்படியே திறந்து வச்சுடுங்க. எதையுமே மூடாம எல்லாத்தையும் அப்படியே திறந்த வண்ணமாக ஒரு 2-3 நாளைக்கு அப்படியே வச்சு பாருங்க. வெளியில நடமாடுகிற கோழி, நாய், பூனை, ஆடு, மாடு எல்லாம் எங்க வந்துடும்? கோயிலுக்குள்ள வந்துடும். இந்த மனுஷன் தான் வரமாட்டேங்கிறான் இல்ல. வெளியில இருக்கிற எல்லா கால்நடைகளும் இந்த கோயிலுக்குள்ள வந்துடும். செக் பண்ணி பாருங்க. ஆனா இந்த மனுஷன் தான் என்ன பண்ண மாட்டேங்கிறான்? ஆலயத்துக்குள்ள வரமாட்டேங்கிறான். அன்றைக்கும் அப்படித்தான். அந்த வாய்ப்பை ஆண்டவர் எல்லா மனிதர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுத்தார். ஒரு மனுஷனும் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. இந்த நோவாவினுடைய வீட்டாரும் இந்த நோவாவினுடைய குடும்பத்தார் மட்டுமே அவர்கள் அதை பயன்படுத்தி கொண்டதாக நாம் இங்கே பார்க்கிறோம். சரி அன்பானவர்களே, ஆகவே அப்போ சில சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்கள் தடைபடுகிறது, சில நன்மைகள் வருகிறதற்கு தடைபடுகிறது, சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சாதகமாய் நிறைவேறுகிறதற்கு தாமதமாகிறது என்று அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், கர்த்தரே கதவை அடைத்திருக்கிறார். சரிங்களா? கர்த்தர் தான் அடைத்திருக்கிறார். அந்த நிச்சயத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் அன்பானவர்களே, நமக்கு ஒரு ஆறுதலான செய்தி அந்த இடத்துல உண்டு. நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிற ஒரு நல்ல செய்தி அந்த இடத்துல உண்டு. என்னவென்றால், அடைக்கிற கர்த்தர் ஏற்ற நேரத்தில் நமக்காக கதவுகளை திறக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எந்த கர்த்தர் அடைத்து போட்டாரோ அதே தேவனாகிய கர்த்தர் ஏற்ற சமயம் வரும் பொழுது அந்த அடைக்கப்பட்ட கதவுகளை அவர் திறந்து கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், அவர் அடைக்கிறவரும் திறக்கிறவருமாய் இருக்கிறார். அப்போ யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த பகுதிகளில் என்னென்ன காரியங்களில் என்னென்ன விஷயங்களில் அவர் கதவுகளை அடைத்து போட்டு இருக்கிறாரோ அதே கதவுகளை ஒரு காலம் வரும்பொழுது அந்த கதவுகளை அவர் நமக்கு திறந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். யோசித்து பாருங்கள், அன்றைக்கு அந்த பேழையினுடைய கதவுகளை கூட கர்த்தரே திறந்து கொடுத்ததாக நாம் இங்கே பார்க்கிறோம். ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். அதே ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனம். பேழையை விட்டு புறப்படுங்கள். கோ அவுட். பேழையை விட்டு புறப்படுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் அந்த பேழையினுடைய கதவுகளை ஆண்டவர் திறந்து கொடுத்து விட்டார். அல்லேலூயா. 7:16 கதவை அடைத்தார். ஆனால் இப்போ 8:16 அடைக்கப்பட்ட கதவுகளை கர்த்தரே என்ன பண்ணிட்டாரு? திறந்து கொடுத்துட்டார். அதனால தான் அவர் சொல்றாரு, பேழையை விட்டு புறப்படுங்கள். அந்த 7:16க்கும் 8:16க்கும் இருக்கிற சில ஒற்றுமைகளை நீங்க பாருங்க. 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல கடைசியில பார்க்கிறோம், அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு என்று பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் நோவாவை பேழைக்கு உள்ளே விட்டு என்று வாசிக்கிறோம். இப்போ 8:16 வாசிச்சீங்கன்னா அதே நோவாவை பேழையை விட்டு என்ற அந்த சொற்றொடரை நாம் இங்கே பார்க்கிறோம். அடுத்த ஒன்று 7:16 கடைசி வார்த்தை கதவை அடைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கதவை அடைத்தார். ஆனால் அதே 8:16 பாருங்க, பேழையை விட்டு இப்போ நீங்க என்ன பண்ணுங்க? புறப்படுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 7:16 அடைத்தார், 8:16 திறந்தார்.
சரிங்களா? அந்த வாசல்களை அவர் திறந்திருக்கிறார், அந்த கதவுகளை கர்த்தர் திறந்திருக்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் அந்த வழிகளையும் வாசல்களையும் கதவுகளையும் அவர் திறக்கிற வரைக்கும் ஆண்டவர் சமூகத்தில் நீங்களும் நானும் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் நாம் அமைதியாய் இருக்க வேண்டும். நன்றாய் கவனித்து பாருங்கள். அதாவது கர்த்தரே திறக்கிற வரைக்கும் அங்க நோவா அந்த பேழைக்குள்ளே அவர் அடங்கி இருக்கிறதாக நாம் இங்கே பார்க்கிறோம். அவர் ஒரு நாளும் அவராகவே அதை திறந்து வெளிவர முயற்சி செய்யவே இல்லை. அன்பானவர்களை யோசித்து பாருங்கள். பல சமயத்தில் நீங்களும் நானும் அப்படிதான் பண்றோம் இல்லைங்களா? ஆண்டவர் அடைத்திருக்கிறார், ஆனால் நாம நம்முடைய சுய முயற்சியினாலே, நம்முடைய சுய பிரயாசத்தினாலே, நம்முடைய சொந்த திறமையினாலே, ஆற்றல் அறிவினாலே நாமளே திறந்துகிட்டு வெளியில வருகிறதற்கு முயற்சி பண்ணுகிறோம். இல்லை பிரியமானவர்களே, கர்த்தர் அடைத்திருப்பாரையானால் அவரே திறக்கிற வரைக்கும் தேவனுடைய சமூகத்தில் அமைதியாய் காணப்பட வேண்டும். அவருடைய சமூகத்தில் பொறுமையாய் நீங்களும் நானும் காத்திருக்க வேண்டும். அன்பானவர்களே, நாள் ஒன்று வரும், அன்றைக்கு கர்த்தர் நிச்சயமாக நமக்காக அவர் கதவுகளை திறக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த 7:8 அதிகாரம் 16 வசனத்தில் புறப்படுங்கள், இந்த வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறதை நீங்கள் கவனிக்கலாம். பாருங்க, 8:16 கடைசி வார்த்தை புறப்படுங்கள். திரும்ப அதே 8 அதிகாரம் 18 வசனம் வாசிங்க. புறப்பட்டு வந்தார்கள், went out, புறப்பட்டு வந்தார்கள். திரும்ப அந்த வார்த்தை வருது பாருங்க. மறுபடியும் திரும்ப பாருங்க 19 வசனம். பேழையிலிருந்து புறப்பட்டு வந்தன. பார்த்தீங்களா? அந்த ஒரே சொற்றொடர் அடுத்தடுத்து 3 முறை அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. நன்றாய் கவனிங்கள். வேதத்தில் ஆண்டவர் ஒரே ஒரு தடவை சொன்னாலேயே அது ரொம்ப சத்தியம். ஆனால் அந்த வார்த்தை ஆண்டவர் ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை அவர் சொல்லுகிறார் என்றால் அது ரொம்ப 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 சத்தியமான ஒரு வார்த்தை. கர்த்தர் நிச்சயமாக அதை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே 16 வசனத்தில் புறப்படுங்கள் என்று சொல்றாரு. அப்புறம் 18 வசனத்தில் புறப்பட்டு வந்தார்கள், 19 வசனத்தில் புறப்பட்டு வந்தன என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். கோ அவுட், வெண்ட் அவுட் என்ற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படுகிறது. அப்ப என்ன அர்த்தம் அன்பானவர்களே? ஆண்டவர் அந்த அடைத்த கதவுகளை அவரே திறந்து கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த 2வது ஆராதனைக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில என்னென்ன விதமான கதவுகள் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ, என்னென்ன விதமான காரியங்களிலே அடைப்பு ஏற்பட்டு இருக்கிறதோ அவைகளை எல்லாம் ஆண்டவர் திறக்கிறவராய் இருக்கிறார். யோசித்து பாருங்கள் அன்பானவர். சில சமயத்தில் பாருங்க, அதாவது சில சமயத்தில் மனுஷன் கூட நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்றான்? அடைக்கிறான், கதவுகளை அடைக்கிறான் இல்லைங்களா? பிசாசு கூட சில சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில கதவுகளை அடைக்கிறான். நான் என்ன சொல்ல வருகிறேன் கவனியுங்கள். இப்போ மனுஷன் அடைத்த கதவுகளையே கர்த்தர் திறக்கிறாரு, பிசாசு அடைத்த கதவுகளையும் கர்த்தர் திறக்கிறாரு. அப்போ கர்த்தரே அடைத்த கதவுகளை திறப்பாரா திறக்க மாட்டாரா? நிச்சயமாய் திறப்பார். அல்லேலூயா. மனுஷன் அடைச்ச கதவுகளையும் பிசாசு அடைச்ச கதவுகளையும் அவரால் திறக்க முடியுதுன்னா அப்போ உங்களுடைய என்னுடைய நன்மைக்காக, ஏதோ ஒரு நன்மைக்காக அவர் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை, சில கதவுகளை அவர் அடைத்து போட்டு இருக்கிறார். அப்போ அடைத்த அந்த ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும் அன்பானவர்களே, ஏற்ற சமயத்தில் அவர் நமக்கு திறந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆக இந்த காலை வேளையில் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அடைத்திருக்கக்கூடிய அந்த காரியங்கள் திறக்கப்பட வேண்டும் என்றால் இன்றைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு 2 நிபந்தனைகளை நான் உங்களுக்கு குறிப்பிடும்படியாக விரும்புகிறேன். அந்த 2 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் கடைபிடிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் வாசல்களை, வழிகளை, கதவுகளை அவர் திறக்கிறவராய் இருக்கிறார். அருமையானவர்களே, அந்த 2 காரியத்தில் முதலாவது காரியம் என்ன? வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 19 வசனம். அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து, போதும் போதும் போதும், வானத்தை அண்ணாந்து பார்த்து, இன்றைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய முதல் காரியம் வானத்தை அண்ணாந்து பார்க்க வேண்டும். மேல் நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. கீழானவைகளை அல்ல, பூமிக்குரியவைகளை அல்ல,
மேலானவைகளையே நாடுங்கள். இன்றைக்கு அந்த மேல் நோக்கி பார்க்கிற ஒரு பார்வை நமக்கு தேவை. நம்முடைய வாழ்க்கையில எல்லா தேவைகளுக்கும் அங்க பார்க்கணும். அக்கம் பக்கத்தில் பார்க்கக்கூடாது, அடுத்தவங்களை பார்க்கக்கூடாது. அவங்க தருவாங்களா, இவங்க கொடுப்பாங்களா, அங்கிருந்து கிடைக்குமா, இங்கிருந்து வருமா, இல்லை, கிடையாது. என் ஆண்டவர் பாருங்க, அவருடைய கைக்கு வந்த அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் அவர் எடுத்துக்கொண்டு அவைகளை தம் கரத்தில் வைத்துக்கொண்டு எங்க நோக்கி பார்க்கிறாரு? வானத்தை அண்ணாந்து பார்த்தார். லுக் அப். இன்றைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய முதல் காரியம் லுக் அப், மேல் நோக்கி பாருங்கள். மேல் நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் இன்றைக்கு நமக்கு தேவை. மேல் நோக்கி பார்க்கிற ஒரு வாழ்க்கை இன்றைக்கு நமக்கு தேவை. அன்பானவர்களே, இந்த சம்பவம் நாம் யாவரும் அறிந்திட்ட ஒரு சம்பவம் இல்லைங்களா? நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு சம்பவம். 5 அப்பங்கள், 2 மீன்கள், 5000 புருஷர்கள், 12 கூடைகள் இல்லைங்களா? எல்லாம் நம்பர்ஸாவே இருக்கும். சில சம்பவங்கள் எல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய நம்பர்ஸ் வருகிறத நீங்க பார்க்கலாம். அதுபோல இந்த சம்பவத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 5 அப்பங்கள், அடுத்து 2 மீன்கள், மூன்றாவது 5000 புருஷர்கள், நான்காவது 12 கூடைகள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவத்தை ஒரு சின்ன சண்டே ஸ்கூல் பிள்ளை முதற்கொண்டு ஒரு பெரிய பிஷப், மாடரேட்டர் வரைக்கும் எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு சம்பவம். அடிக்கடிக்கு நாம் வாசிக்கக்கூடிய ஒரு வேத பகுதி, நாம் நன்கு அறிந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஆனால் அந்த சம்பவத்தில் ஆண்டவர் நீங்களும் நானும் அறிந்திடாத சில சத்தியங்களை அவர் அங்கே புகுத்தி வைத்திருக்கிறார். முதலாவதாக இந்த சம்பவம் எந்த சூழ்நிலையில், எந்த சந்தர்ப்பத்தில் நடக்கிறது பாருங்கள். அந்த மத்தேயு 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கும் போது, சாயங்காலமான போது, போதும் நேரம், என்ன நேரம்? என்ன நேரம்? சாயங்காலம். சாயங்காலம் என்பதனுடைய அர்த்தம் என்ன? அப்படி என்றால் என்ன? நல்லா கவனிங்க. சாயங்காலம்னு ஒரு சமயம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் சீக்கிரமா கிடுகிடுன்னு என்ன ஆயிடும்? இருட்டிடும். எங்கும் காரிருள், எங்க பார்த்தாலும் அந்தகாரமா இருக்கும். சரி, இன்றைக்கு நமக்கு விளக்கு வசதிகள் இருக்கிறது, மின்சார வசதிகள் இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு இது போல வசதிகள் எல்லாம் கிடையாது. அப்போ சாயங்காலம் ஆனதுமே இன்னும் கொஞ்ச நேரத்தில், சில நொடி பொழுதுல அப்படியே அந்த இடம் ஃபுல்லா என்ன ஆயிடும்? அப்படியே இருளோன்னு மாறிடும். அப்போ அன்றைக்கு அந்த ஜனங்கள் ஒரு இருளுக்குள்ளே காணப்படுகிறார்கள். இருள் அவர்களை அடைத்து போட்டு இருக்கிறது. கர்த்தர் எப்படி நோவாவினுடைய பேழையினுடைய கதவுகளை அடைத்து போட்டாரோ அதுபோல அந்த சம்பவத்தில் அந்த ஜனங்களை இருள் அடைக்கிறது, அந்தகாரம் அடைத்து போட்டு இருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் கூட நம்முடைய வாழ்க்கையில பல சமயத்தில் இருளை சந்திக்கிறோம். நான் பேசுவது எழுத்தின் பிரகாரமான இருள் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில சில சமயத்தில் இருளான காரியங்கள், இருளான நிகழ்ச்சிகள், இருளான சம்பவங்கள், இருளான அந்த காரியங்கள், இருளான அந்த பாதைகள் இல்லைங்களா? நீங்களும் நானும் கடந்து போகிறோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில அநேக சமயத்தில் இப்பொழுது பட்ட பகலில் வெளிச்சத்தில் நாம் காணப்பட்டாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில நாம் ஏதோ ஒரு விதமான இருளில் அகப்பட்டு கொண்டு இருக்கிறோம் இல்லைங்களா? நாம் சந்திக்கின்ற இருள் என்பது என்னன்னா, பல சமயத்தில் நாம் சொல்றோம் பார்த்தீங்களா, எனக்கு மட்டும் ஏன் பாஸ்டர் இந்த பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன் இந்த பாடுகள், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் வரணும், எனக்கு மட்டும் ஏன் இத்தனை வருஷமா கண்ணீர், எனக்கு மட்டும் ஏன் ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குது, எனக்கு மட்டும் ஒரு ஆசீர்வாதமும் கொடுக்க மாட்டேங்கிறாரு, என் ஜெபத்தை மட்டும் ஆண்டவர் கேட்க மாட்டேங்கிறாரு, ஏன் எனக்கு மட்டும் இப்படி அப்படின்னு பல சமயத்தில் நாம் புலம்புகிறோமே. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற இருளான காரியங்கள். நான் எங்கே போய் சொல்கிறது, நான் யார்கிட்ட போய் சொல்கிறது, எனக்கு எப்படி பரிகாரம் கிடைக்கும், எனக்கு யார் நிவர்த்தி பண்ணுவாங்க, எனக்கு எங்கிருந்து விமோச்சனம் கிடைக்கும் என்று புரிந்து கொள்ளாமல் நாம் திகைக்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கிற இருளான காரியங்கள். அன்றைக்கு அன்பானவர்களை ஜனங்கள் சாயங்காலம் ஒரு இருளான நேரத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் கூட சில சமயத்தில் அந்த இருளில் அகப்பட்டு கொள்ளுகிறோம். ரெண்டாவது, அவங்க இருந்த இடம் பாருங்க, என்ன இடம்? அதே 15ஆம் வசனத்தில் அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம். பார்த்தீங்களா? என்ன இடம் சொல்லுங்க? வனாந்தரமான இடம். வசதியான இடம் கிடையாது, வளமான இடம் கிடையாது, எல்லா வாய்ப்புகள் நிறைந்த இடம் கிடையாது, வனாந்தரமான இடம். கொஞ்சம் ஒன்று யோசிச்சு பாருங்க. இந்த கொரோனா காலத்தில், லாக்டவுன் காலத்தில் நம்ம எல்லாரும் சென்னை சிட்டியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லை? தமிழ்நாட்டினுடைய தலைநகரம், கேபிட்டல் சிட்டியில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த சிட்டியில் கூட ஒரு நல்ல ஒரு மெயின் பிளேஸில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லைங்களா? ஸோ இப்படி ஒரு பிரதானமான இடத்துல குடியிருக்கிற நீங்களும் நானும்
அந்த லாக்டவுன் சமயத்தில் நாம் நினைக்கிற ஒரு பொருளை நினைக்கிற நேரத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியல, வாங்க முடியல. இல்லை, நம்மை சுற்றிலும் நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்கிறது, ஹைப்பர் மார்க்கெட்ஸ் இருக்கிறது, ஷாப்பிங் மால்ஸ் இருக்கிறது, இல்லை பெரிய பெரிய வணிக நிறுவனங்கள் இருக்கிறது. ஆனாலும் கூட பாருங்க, கையில் காசு இருக்கு, ஆனால் நினைச்ச ஒரு பொருளை நினைச்ச நேரத்தில் நம்மால் லாக்டவுன் சமயத்தில் வாங்க முடியல. இல்லை, கடை அடைச்சிட்டாங்க, ஷட்டர் போட்டாங்க. அப்போ யோசித்து பாருங்க, அப்போ சிட்டியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நமக்கே நாம் நினைக்கிற ஒரு பொருளை நாம் நினைக்கிற நேரத்தில் நம்மால் வாங்க முடியல, நமக்கு கிடைக்கலன்னா வனாந்தரத்தில் என்ன கிடைக்க போகுது? இல்லை, அப்போ வனாந்தரம், அவங்க இருக்கிற இடம் வனாந்தரமான இடம், ஒன்றுமே கிடைக்காத ஒரு இடம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவர்கள் இருக்கிறார்கள். மூன்றாவது அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது 17ஆம் வசனம், அதற்கு அவர்கள் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறு ஒன்றுமில்லை என்றார்கள். பாருங்க அன்பானவர்களே, முதலாவது சொல்லுகிறேன், அங்கே இருளான நேரம். இரண்டாவது, அது வனாந்தரமான இடம். மூன்றாவது, இப்பொழுது என்னவென்றால் ஒரு பக்கம் மிகப்பெரிய தேவை, கிரேட் நீடு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கையிருப்போ ரொம்ப கொஞ்சம். ஒரு பக்கம் மிகப்பெரிய தேவை, இன்னொரு பக்கம் கையிருப்போ ரொம்ப கொஞ்சம். தேவை எவ்வளவு பாருங்க, அங்க புருஷர்கள் மாத்திரம் எத்தனை பேர்? 5000 பேர்களா இருந்தார்கள். யூத பாரம்பரியத்தில் பெண்களை கணக்கில் சேர்க்க மாட்டாங்க, பிள்ளைகளை கணக்கில் கொண்டு வர மாட்டாங்க. இந்த புஸ்தகத்தை எழுதி கொண்டு இருக்கிற மத்தேயு ஒரு யூதன், அதனால அவர் பெண்களையும் மனைவிமார்களையும் பிள்ளைகளையும் கணக்கில் கொண்டு வரல. புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர்னு சொல்றாரு. அப்போ புருஷர்கள் மாத்திரம் 5000னா அவங்களுடைய மனைவிமார்களை சேர்த்தோம்னா அவங்க ஒரு 5000. அப்போ 10000 ஆயிடுச்சுங்களா? ஒரு குடும்பத்துக்கு குறைந்தபட்சம் 2 பிள்ளைகள் என்று வைத்துக் கொள்ளுவோம், சரிங்களா? ஒரு தாய் தகப்பனுக்கு, ஒரு கணவன் மனைவிக்கு குறைந்தபட்சம் 2 பிள்ளைகள். அப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் 2 பிள்ளைகள்னு பார்த்தா, அப்போ இங்கே 5000 வீடுகளுக்கு அப்போ அந்த பிள்ளைகள் எத்தனை பார்த்தீங்கன்னா 10000 பிள்ளைகள். அப்போ நல்லா கவனிங்க, 5000 புருஷர்கள், 5000 மனைவிமார்கள், 10000 பிள்ளைகள். ஸோ டோட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோர் தேன் 20,000 பீப்புள். 20,000த்திற்கும் மேற்பட்டவர்களுடைய தேவை அங்கே சந்திக்கப்பட வேண்டும். பார்த்தீங்களா, சாதாரண தேவை கிடையாது, மிகப்பெரிய தேவை. 20,000த்திற்கும் மேற்பட்டவர்களுடைய தேவை சந்திக்கப்பட வேண்டும். ஆனால் கையில் இருக்கிறது என்னது பாருங்க, வெறும் 5 அப்பம் 2 மீன். போதுமா? பத்துமா? தேவை சந்திக்கப்பட முடியுமா? அன்பானவர்களை கவனித்து பாருங்கள். அந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? 19ஆம் வசனத்துல அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து என்ன பண்றாரு பாருங்க, வானத்தை அண்ணாந்து பார்த்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் தேவைகள் அதிகமாக இருக்கிறது, நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற வருமானமோ கொஞ்சமாக இருக்கிறது. உங்கள் குடும்பத்தினுடைய தேவைகள் நிறைய இருக்கிறது, உங்களுடைய வருமானமோ குறைவாக இருக்கிறது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது, ஆனால் நீங்கள் பெற்றுக்கொள்வதோ ரொம்ப 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 கொஞ்சமாக இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் இந்த இடத்துல என்னத்தை கடைபிடித்தாரோ அதையே நீங்களும் நானும் கடைபிடிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அடைக்கப்பட்ட கதவுகளை அவர் திறக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, அங்க பாருங்க, மிகப்பெரிய தேவை ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்துல வெறும் 5 அப்பம் 2 மீன். ஆண்டவர் என்ன பண்றார்? அதை கையில வச்சுக்கிட்டு மேல் நோக்கி பார்த்தார், வானத்தை அண்ணாந்து பார்த்தார். கவனிச்சுக்கு பார்த்தீங்களா? அப்போ கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு சிறந்த பாடம், அன்பானவர்களே, நீங்களும் நானும் அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒரு பார்வையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வானத்தை அண்ணாந்து பார்த்து, அப்படின்னா வெளியில போய் நின்னீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நீல வானம் தெரியுது பாருங்க, அந்த வானத்தை பார்க்க சொல்லலை. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? தம்மை அனுப்பின பிதாவானவரை தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து நோக்கி பார்க்கிறார். அப்போ அதுபோல இன்றைக்கு நீங்களும் நானும் என் தேவையை காட்டிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார், அவரை நோக்கி பார்க்கிறேன். என் குறைவுகளை நிறைவாக்குகிற ஒருவர் இருக்கிறார், அவரை நோக்கி பார்க்கிறேன். பார்த்தீங்களா அன்பானவர்களே, என் பிரச்சனைகளை காட்டிலும் என் போராட்டங்களை காட்டிலும் மிக சிறப்பான ஒருவர் இருக்கிறார், அவரை நோக்கி பார்க்கிறேன். என் ஜெபங்களுக்கு பதிலை கொடுக்கிற ஒருவர் இருக்கிறார், அவரை நோக்கி பார்க்கிறேன் என்பதற்கு அடையாளம் தான் வானத்தை அண்ணாந்து பார்ப்பது. இன்றைக்கு நீங்களும் நானும் அதை மட்டும் பார்க்கறது இல்லை. நான் சொல்றேன், கவனிங்க. அதாவது பார்க்க வேண்டியவரை பார்க்க தவறுகிறோம், பார்க்க கூடாதவர்கள் எல்லாரையும் பார்த்து விடுகிறோம்.
புரியுதுங்களா? பார்க்க வேண்டிய ஒருவரை பார்க்க தவறுகிறோம். பார்க்க வேண்டிய ஒருவர் பரமபிதாவானவர், அவரை தான் பார்க்கணும், கர்த்தரை பார்க்கணும். பார்க்க வேண்டிய ஒருவரை பார்க்க தவறுகிறோம். அதுக்கு பதிலாக என்ன பண்றோம்? பார்க்க கூடாதவர்கள் எல்லாரையும் பார்த்து விடுகிறோம். இல்ல, எத்தனை பேரை போய் பார்த்தீங்க? ஏதாவது கொடுத்தானா? ஏதாவது கிடைச்சுதா? ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்களா? ஒருத்தனும் கொடுக்கல. அப்புறம் ஏன் போய் பார்த்தீங்க? ஏன் அவங்கள பார்த்தீங்க? அப்ப யோசித்து பாருங்கள். யாரையும் பார்க்க வேண்டாம், இவரை மட்டும் பார்த்தா போதும். மேல் நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம். இதை யார் செய்கிறார் பாருங்க. இங்க நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அதை செய்கிறார் என்றால் நீங்களும் நானும் எம்மாத்திரம். அவரை வானத்தை அண்ணாந்து பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா? அவர் ஒரு நிமிஷம் அவர் கேட்டார்னா சகலமும் அவருக்கு கிடைச்சிடும். ஆனால் அவரே பாருங்க, கையில் 5 அப்பம் 2 மீனை வச்சுக்கிட்டு தம்மை அனுப்பின பரம பிதாவானவரை நோக்கி பார்த்து கொண்டு இருப்பதாக நாம் இங்கே பார்க்கிறோம். எனவே அன்பானவர்களே, உங்கள் கையில் இருக்கிறது ரொம்ப கொஞ்சமாக இருக்கலாம். நீங்கள் நினைக்கிறீங்க, நான் ஒரு சின்ன கடையை நடத்துகிறேன், இந்த பெரிய ஃபேமிலியை நான் எப்படி மெயின்டைன் பண்ணுவேன், நான் எனக்கு கிடைக்கிறது ரொம்ப கொஞ்சம் வருமானம், என் பிள்ளைகளை நான் எப்படி கரையேற்றுவேன், எனக்கு கிடைக்கிறது ஒரு சின்ன சம்பளம், இதை வச்சுக்கிட்டு நான் எதிர்காலத்தை எப்படி நடத்துவேன் என்று நீங்களும் நானும் புலம்பிக் கொண்டு இருக்கலாம். நான் சொல்லுகிறேன் அன்பானவர்களே, உங்க கையில இருக்கிறது கொஞ்சமா இருக்கலாம், குறைவா இருக்கலாம், விரல் விட்டு எண்ணக்கூடியதா இருக்கலாம். ஆனா அதை வச்சுக்கிட்டு அதையே பார்க்காதீங்க, அடுத்தவங்களையும் பார்க்காதீங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. அல்லேலூயா. நாம பல சமயத்தில் அங்க பார்க்கிறோம், இங்க பார்க்கிறோம், அவன் கொடுப்பான் இவன் கொடுப்பான் அப்படின்னு பார்க்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். லுக் அப், மேல் நோக்கி பாருங்கள். என் ஆண்டவர் அதைத்தான் அதை செய்கிறார். அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்த பிற்பாடு 6 அதிசயங்கள் அங்கே நடைபெறுகிறதை நீங்கள் பார்க்கலாம். பாருங்க, வானத்தை அண்ணாந்து பார்த்து அந்த வார்த்தைக்கு பிறகு வருகிற சொற்றொடர்கள் கவனிங்க. ஆசீர்வதித்தார். 1 ஆசீர்வதித்தார், 2வது அப்பங்களை பிட்டார், 3வது சீஷர்களிடத்தில் கொடுத்தார், 4வது ஜனங்களுக்கு கொடுத்தார்கள், 5வது எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி ஆனார்கள், கடைசியாக 6வதாக 12 கூடை நிறைய எடுத்தார்கள். இந்த 6 அதிசயங்களுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? என் ஆண்டவர் வானத்தை அண்ணாந்து பார்த்தது. இன்றைக்கும் அன்பானவர்களே, இந்த 2வது ஆராதனையில நீங்களும் நானும் வானத்தை அண்ணாந்து பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அடைக்கப்பட்டு இருக்கிற கதவுகளை எல்லாம் கர்த்தர் திறக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. 2வது இன்னும் ஒரு உதாரணத்தை, சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கும்படியாக விரும்புகிறேன். வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் 41, 42 வசனங்கள். முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினார். நன்றாய் கவனிங்க. லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் 41வது வசனத்தில் கடைசி சொற்றொடர் முழங்கால் படியிட்டு. 42ஆம் வசனத்தில் கடைசி சொற்றொடர் ஜெபம் பண்ணினார். பார்த்தீங்களா? முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினார். நீல் டவுன். முழங்கால் படியிட்டு என்ன பண்ணினார்? ஜெபம் பண்ணினார். என் ஆண்டவர் ஜெபம் பண்ணுகிற போது எப்படி ஜெபம் பண்ணினார்? முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினார். அப்போ இன்றைக்கு முழங்கால் ஜெபம் நமக்கு மிக மிக முக்கியம். முழங்கால் ஜெபம் நமக்கு அத்தியாவசியம். புரியுதா? ஆவிக்குரிய உலகத்தில் சொல்லுகிறார்கள், மூளையினால் செய்ய முடியாததை முழங்கால் ஜெபத்தினால் செய்து முடிக்கலாம். உங்கள் முயற்சிகள் தோற்று போகலாம், ஆனால் உங்கள் முழங்கால் ஜெபம் ஒரு நாளும் தோற்று போகாது. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்களும் நானும் முழங்கால் படியிடுகிறோமா என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு அன்பானவர்கள், அந்த முழங்கால் ஜெபம் எல்லாம் இன்னைக்கு நிறைய மறைந்து போச்சு. 1982ஆம் வருஷத்தில் இந்த ஊழியத்திற்கு நான் வந்த சமயத்தில் பலவிதமான ஜெபங்களை அன்றைக்கு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பங்கெடுத்ததும் உண்டு. முழு இரவு ஜெபம், முழங்கால் ஜெபம், தனி ஜெபம், குடும்ப ஜெபம், 24 மணி நேர ஜெபம், உபவாச ஜெபம், மலை ஜெபம், இப்படி பலவிதமான ஜெபங்கள். ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மறைந்து போய் ஏதோ பேருக்கு ஜெபம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இன்னும் சில காலங்கள் கழிச்சு பார்த்தோம்னா அந்த ஜெபம் என்ற ஒன்று கூட இருக்குமான்னு தெரியாது. புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஒரு அவலமான நிலைமைக்குள்ள இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகள் போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வரக்கூடிய புது புது உபதேசங்கள் நிமித்தமாக
குறிப்பாக இந்த ஹைப்பர் கிரேஸ், மிகைப்படுத்தப்பட்ட கிருபை என்ற உபதேசத்தினாலே அவங்க என்ன சொல்றாங்க? ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஜெபம் எல்லாம் முக்கியம் இல்லை, ஜெபம் எல்லாம் தேவையில்லை, ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், அவர் எல்லாத்தையும் கொடுத்துருவாரு. இல்லை, கிடையாது. இயேசுவே ஜெபித்தார் என்றால் நீங்களும் நானும் எம்மாத்திரம். இயேசுநாதர் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் ஜெபிச்சு, ஆனாலும் பாருங்க, அவர் தன்னுடைய வாழ்க்கையில ஜெபிச்சு தான் ஒவ்வொன்றையும் அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். அவர் மகா பெரிய தெய்வம் இல்ல, அவர் சிருஷ்டிகர், சர்வ வல்லமை படைத்தவர். அவர் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவருக்கு ஒரு குறைவும் கிடையாது. அப்போ ஒரு குறைவும் இல்லாத என் ஆண்டவரே ஜெபிச்சு ஒவ்வொன்றையும் அவர் பெற்றுக்கொள்ளுகிறார் என்றால், அப்போ நீங்களும் நானும் கூட ஜெபம் பண்ணித்தான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டவரை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். அவர் என்ன செய்கிறார்? இங்கே முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினார். இன்றைக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய ஜெபங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இன்றைக்கு நம்முடைய ஜெபங்கள் எல்லாம், அதாவது லக்ஸூரியஸ் பிரேயர் லைஃப் அப்படி மாறி போச்சு. லக்ஸூரியஸ் லைஃப்னு சொல்றாங்கல்ல, ரொம்ப சொகுசான வாழ்க்கை, கம்ஃபர்டபுள் ஜோன், கம்ஃபர்ட் ஜோன். அதுபோல நம்முடைய ஜெபங்கள் கூட பல சமயத்தில் சொகுசான ஜெபமாக மாறி போச்சு இல்லை? உட்காந்துக்கிட்டு ஜெபம் பண்ணுறது, கால் மேலே கால் போட்டுக்கிட்டு ஜெபம் பண்ணுறது இல்லை, எம்எம் ஃபோம் பெட்டு மேலே உட்காந்துக்கிட்டு ஜெபம் பண்ணுறது, நல்ல மெத்துன்னு முட்டிக்கு நல்ல ஃப்ளோர் மேட்டு போட்டுக்கிட்டு ஜெபம் பண்ணுறது. யோசித்து பாருங்கள், ஆண்டவர் அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணலை. இங்கே ஜெபிக்கிற இடம் எங்கே தெரியுங்களா? கெத்செமனே தோட்டம். தோட்டம்னா அங்கே கற்கள் இருக்கிறது, முட்கள் இருக்கிறது, மணல் இருக்கிறது, அசுத்தம் இருக்கிறது. எதையுமே என் ஆண்டவர் பார்க்கல. அப்படிப்பட்ட இடத்துல அவர் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. அல்லேலூயா. விளக்குதுங்களா? இன்றைக்கு அன்பானவர், முடியாதவங்க பரவாயில்லை, ஆனால் வாலிப தம்பிமார்கள், வாலிப தங்கச்சிமார்களுக்கு சொல்ற, தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் அதிகமாக முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க இல்லைங்களா? முழங்கால் யுத்தம் என்று சொல்லுகிறார்கள். முழங்கால் ஜெபத்தினாலே இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கதவுகளையும் ஆண்டவர் திறக்கிறதற்கு அது ஏதுவாய் இருக்கிறது. எனவே அன்பானவர்களே, முதலாவது சொன்னேன், லுக் அப், மேல் நோக்கி பாருங்கள். இப்போது இரண்டாவது சொல்லப்படுகிறது, முழங்கால் படியிடுங்கள். ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே ஆண்டவருக்காக மிக வைராக்கியமாக ஊழியம் செய்த ஒரு தேவனுடைய தாசர் தன்னுடைய வயதான காலத்தில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். தன்னுடைய வயது மூப்பின் நிமித்தமாக, தன்னுடைய பலவீனம் வியாதியின் நிமித்தமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அப்பொழுது அவருடைய ரொம்ப நாள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அதற்கு பிற்பாடு அவருடைய கடைசி நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. பல்ஸ் எல்லாம் டவுன் ஆகுது, ஹார்ட் பீட் எல்லாம் குறைந்து கொண்டு இருக்கிறது. அப்போ மருத்துவர்கள் அவரிடத்துல வந்து அவரை கேட்டார்கள், ஐயா, இன்னும் சில நிமிஷங்களில் நீங்கள் மரித்து போவீர்கள், கடைசியாக நீங்கள் கேட்க விரும்புவது என்ன, கடைசியாக உங்களுடைய ஆசை என்ன சொல்லுங்க அப்படின்னு மருத்துவர்கள் வந்து கேட்டார்கள். அப்பொழுது அவர் சொன்ன ஒரு காரியம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் மரிச்சு போவேன்னா, அப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் செத்துருவேன்னா பரவாயில்லை, இருக்கட்டும், என்னுடைய கடைசி ஆசையை நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கடைசி ஆசையை அந்த மருத்துவர்களிடத்தில் அந்த முதியவர் சொல்ல ஆரம்பித்தார். அது என்ன ஆசை என்றால், ஐயா, எனக்கு இப்போ ரொம்ப வயசாயிடுச்சு, என்னால் சுயமாய் இயங்க முடியாது, செயல்பட முடியாது, என்னால் எந்திருக்க முடியாது, அதனால் தயவு செய்து நீங்கள் என்ன அப்படியே உங்கள் கைகளால் என்னை தூக்கி சுமந்து அந்த ஒரு மூளையில் என்ன முழங்கால் படியிட வச்சுடுங்க, நான் அப்படியே மரிச்சு போயிடுறேன் அப்படின்னு தன்னுடைய கடைசி ஆசையை அவர் சொன்னார். அப்பொழுது மருத்துவர்கள் அதே போல் அவரை அநேகர் சேர்ந்து அவர் அப்படியே தூக்கி சுமந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவருடைய ஆசைக்கு இணங்க அவர் வேண்டிக் கொண்டபடியே அப்படியே முழங்கால் அப்படியே நிற்க வச்சாங்க. அந்த முழங்காலிலேயே அவர் மரித்து போனார். யோசித்து பாருங்கள், அவருடைய ஆசை பார்த்தீங்களா? நான் மரிக்கும் போது கூட எப்படி தான் மரிக்கணும்? முழங்காலிலேயே நின்று நான் மரிக்கணும், முழங்காலிலேயே ஜெபம் பண்ணி நான் மரிக்கணும்னு அவருக்கு அவ்வளோ ஆசை. பாருங்க, இன்றைக்கு நீங்களும் நானும் மரிக்கிற தருவாயில் கிடையாது. ஆண்டவர் நம்மளை ஜீவனோட வச்சிருக்கிறாரு, நல்ல ஆயுசு நாட்களை கொடுத்துருக்கிறாரு, நல்ல உயிரோட வச்சிருக்கிறாரு. அப்போ நாம என்ன செய்ய மாட்டோம்? மயான அமைதி. அப்போ நாம என்ன செய்ய மாட்டோம்? முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண மாட்டோம். இல்லை,
இல்லை பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற இந்த ஜீவனுள்ள நாட்களிலே ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுங்க. இயேசுநாதரை நாம் இங்கே பார்க்குறோம். அவர் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினார். 41ஆம் வசனம் கடைசி வார்த்தை முழங்கால் படியிட்டு, 42ஆம் வசனத்தினுடைய கடைசி வார்த்தை ஜெபம் பண்ணினார். அந்த 2 வசனங்களினுடைய அந்த கடைசி வார்த்தை எப்படி அழகா முடியுது பாருங்க. முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினார். நீல் டவுன். யோசித்துப்பா, இன்னைக்கு ஸ்கூல்ல மிஸ் சொல்றாங்க நீல் டவுன், உடனே பையன் என்ன பண்றான்? முழங்கால் போடுறான், இல்ல முட்டி போடுறான், முழங்கால் நீல் டவுன் பண்றான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களை என்னையும் பார்த்து நாம என்ன செய்ய மாட்டோம்? முழங்கால் படியிட மாட்டோம். இல்லை பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் முழங்கால் படியிடுங்கள். ஸோ நாம் ஆரம்பத்தில் பார்த்தது போல நோவாவினுடைய வாழ்க்கையில் அவருடைய பேழையில் அடைக்கப்பட்டிருந்த அந்த கதவுகளை ஆண்டவர் ஏற்ற சமயத்தில் அவர் திறக்கிறவராக இருக்கிறார். பார்த்தீங்களா? ஏதோ ஒரு நன்மைக்காகத்தான் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் அவர் கதவுகளை அடைத்து வைத்திருக்கிறார். நாமளா தீவிர முயற்சி பண்ணி அந்த கதவுகளை திறக்க முயற்சி பண்ணக்கூடாது. கதவுகளை நாமளே திறந்துக்கிட்டு வெளியில் வருகிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. அன்பானவர்களே, ஆண்டவர் திறக்கிற வரைக்கும் அமைதியாய் காணப்பட வேண்டும், பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? அங்கே 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அடைத்தார். அடுத்த அதிகாரத்திலேயே அதே 16ஆம் வசனத்தில் ஆண்டவர் கதவுகளை திறந்து கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில் அடைக்கப்பட்டு இருக்கிற கதவுகளை அடுத்த நிமிஷமே ஆண்டவரால் திறக்க முடியும். அடுத்த மணி நேரத்திலேயே கர்த்தரால் திறக்க முடியும். அடுத்த நாளிலேயே ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும். யோசித்து பாருங்கள். ஆதியாகமத்தில் மொத்தம் 50 அதிகாரங்கள் இருக்கிறது. 7ஆம் அதிகாரத்தில் கதவு அடைக்கப்பட்டது. ஆனால் 50ஆம் அதிகாரத்தில் கதவு திறக்கப்பட்டது நான் சொல்லப்படுகிறது இல்லை. இல்லை, ஒரு 4-5 அதிகாரத்துக்கு அப்புறமா ஆண்டவர் புறப்படுங்கள்னு சொன்னார்? கிடையாது. அடுத்த அதிகாரத்தில் அதே 16ஆம் வசனத்தில் ஆண்டவர் அங்கே கதவுகளை திறந்து கொடுத்து அவங்கள பார்த்து சொன்னார், புறப்படுங்கள். அதே போல எல்லாரும் புறப்பட்டு வந்தார்கள். இன்றைக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறதற்கும் அடைக்கப்பட்டு இருக்கிற கதவுகளை திறக்கிறதற்கும் அடுத்த ஒரு நிமிஷம் அவருக்கு போதுமானதாக இருக்கிறது. அடுத்த 1 மணி நேரமே அவருக்கு போதுமானதாக காணப்படுகிறது. ஒரு நீண்ட காலம் காத்திருக்கணும், இல்லை என் ஆயுசு முழுக்க இப்படி தான் இருக்கும், அப்படியெல்லாம் நாம் நினைக்க வேண்டாம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அன்பானவர்கள் அடைக்கப்பட்ட கதவுகளை ஆண்டவர் திறக்கணும்னா 2 காரியத்தை நாம் செய்ய பழகி கொள்ளுவோம். ஒன்று, என்ன செய்யணும்? லுக் அப். 2வது நீல் டவுன். முதல்ல லுக் அப். நாம பார்க்க வேண்டியவரை பார்க்கணும். லுக்கப்புக்கு பதிலாக நாம பல இடங்களை பார்க்குறோம் இல்லைங்களா? லுக்கிங் திஸ் சைடு, லுக்கிங் தட் சைடு, லுக்கிங் பேக் சைடு, அது இதுன்னு பார்க்குறோம். இல்லை பிரியமானவர்களே, வெறும் லுக்கப். 2வது நீல் டவுன். முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. அது நீல் டவுன். அதை செய்யறதுக்கு பதிலாக நாம் என்ன பண்ணுறோம்? ரன் அவே, ஓடிடுறோம், இல்லைனா நிற்கிறோம், இல்லைனா உட்காந்துடுறோம். இல்லை பிரியமான ஆண்டவர் என்ன செய்ய சொல்கிறாரு பாருங்க, நீல் டவுன், முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுங்கள். நான் சொன்ன 2 உதாரணங்களுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் பதிவு செய்யப்பட்ட உதாரணங்கள். வேற யாரையோ நான் எடுத்து பேசலை, வேற யாருடைய வாழ்க்கையிலிருந்து அந்த உதாரணத்தை எடுத்து சொல்லலை. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த 2 காரியத்தை செஞ்சிருக்கிறார். அப்படின்னா நீங்களும் நானும் அதை கட்டாயம் செய்வோம். அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய அடைக்கப்பட்ட கதவுகளையும் வாசல்களையும் அவர் திறக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.